அண்மைச் செய்தி. டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது டெல்லி செய்தியாளர் ஆண்டன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஆண்டன், சொல்லுங்க, இந்த வெடிகுண்டு மிரட்டல் எப்போது வந்தது? இது குறித்து காவல்துறையினர் மேற்கொண்டு வரும் விசாரணை என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. அதாவது டெல்லி தமிழ்நாடு இல்லம் அப்படின்றது வந்து புதுடெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு அரசுக்கு சொந்தமான இந்த கட்டிடம் தான் இது. ஸோ இந்த கட்டம் வந்து அப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய சாணக்கியபுரி அப்படின்ற இடத்துல இருக்குது. 1960ஆம் ஆண்டு கட்டப்பட்ட வந்து. ஸோ இந்த சூழ்நிலை இந்த கட்டடத்தில் தற்பொழுது காவல்துறையினர் தற்பொழுது அங்கு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் காவல்துறைக்கு தான் இந்த இமெயில் மூலமாக ஒரு மிரட்டலானது அனுப்பப்பட்டதாக டெல்லி தமிழ்நாடு இல்ல அதிகாரிகள் தரப்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் அனுப்பப்பட்டதாக காவல்துறைக்கு இமெயில் மூலம் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவே இந்த தகவலானது அனுப்பப்பட்டு அதன் அடிப்படையில் காவல்துறையினர் உடனடியாக அங்கு விரைந்து சென்று தற்பொழுது அங்கு அந்த பணியானது தேடுதல் பணியானது நடைபெற்று வருகின்றது. அங்கு தங்கியிருக்கக்கூடியவர்கள் மற்றும் அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் என அனைவருமே அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். இரண்டாவது கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட அறைகள் இருக்கின்றது. அங்கு தமிழகம் உட்பட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்கள், அதுபோல பிற நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் கூட டெல்லியில் கூட தமிழ்நாடு இல்லத்தில் தங்கி செல்வது உண்டு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் தங்கி செல்லக்கூடிய ஒரு இடமாகும் இந்த தமிழ்நாடு இல்லமானது. எனவே இந்த கட்டத்திற்கே மிரட்டல் வந்தது. திடீரென ஒரு பரபரப்பை ஏற்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது அங்கு தங்கி இருந்தவர்கள், அது மட்டும் இல்லாமல் அங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் என அனைவருமே வெளியேற்றப்பட்டு தேர்தலானது நடைபெற்று வருவதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இதுவரையில் எந்த விதமான வெடிகுண்டும் அங்கு வந்து இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்று தகவலானது தமிழ்நாட்டில் அதிகாரிகள் தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். இருந்தாலும் தொடர்ந்து இந்த தேர்தலானது தற்பொழுது காவல்துறையினர் அங்கு வந்து அந்த இடம் முழுவதையும் சுற்றி வளைத்து தற்பொழுது தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நான் பார்த்தது போல இதுவரையில் எந்த விதமான வெடிகுண்டும் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதனையடுத்து தற்பொழுது இது புரளியாக இருக்கலாம் என்றும் தமிழ்நாட்டில் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். டெல்லியை பொறுத்தவரையில் சமீப காலமாகவே பள்ளிகளுக்கும் கூட கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கும் சமீப காலமாக இதுபோன்ற வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டு அதுவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் விமானங்கள் உட்பட பல்வேறு இதுகளுக்கும் அந்த வெடிகுண்டு மிரட்டலானது தொடர்ந்து விடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட்டு ஆனால் அது அனைத்துமே புரளி என்பது தெரிய வந்தது. இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தில் இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு தற்பொழுது தேர்தலானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உமா. ஆனால் இதுவரையில் எந்த விதமான வெடிகுண்டும் இதுவரையில் அங்கு கண்டுபிடிக்கப்படவில்லை. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்.